டெக்னாலஜி நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே இருக்கு. நம்ம லக்ஸுரியாக கம்ஃபர்டபுளாக வாழணும்னு நினைக்கிறோமே தவிர அதனால் நம்ம உடம்புக்கு ஏற்படும் பிரச்சனையே பார்க்கறது இல்லை. அந்த டெக்னாலஜியில் ஒன்று தான் ஹெட்ஃபோன்ஸ். ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணால் உடம்புக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வரும். அது என்னென்னு இப்போ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நாம் பாட்டு கேட்கறது அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாதுன்னு கண்டுபிடிச்சது தான் ஹெட்ஃபோன்ஸ். ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுறப்போ அது நம்மளோட காதில் டைரெக்டாக ஆடியோ சவுண்ட் போகும். அதுலேயும் வால்யூம் 90 டெசிபலுக்கு மேலே வச்சு கேட்டுட்டு இருந்தால் நமக்கு காது கேட்காம போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. 15 நிமிஷத்துக்கு மேலே 100 டெசிபல் சவுண்ட் வச்சு ஹெட்ஃபோனில் பாட்டு கேட்டுட்டு இருந்தால் நம்மளோட காது கண்டிப்பாக கேட்காதான். நம்மளோட ஹெட்ஃபோன்ஸ் எல்லாம் பர்சனலாக யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணாமல் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் நம்மளோட ஹெட்ஃபோன்ஸை ஷேர் பண்ணால் கூட காதில் பாதிப்பு வரும். ஏன்னா நம்ம காதில் இருக்கிற பாக்டீரியா ஹெட்ஃபோன்ஸ் மூலமாக அடுத்தவங்க காதுக்கு பரவும். ஹெட்ஃபோன்ஸில் சாங் கேட்குறப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஏர் பேனல்ஸ் வச்சு கேட்போம். அந்த டைமில் காற்று போகிறதுக்கு வழி இருக்காது. இதனால் காதில் பாதிப்பு ஏற்படும். ரொம்ப நேரம் சாங் கேட்டுட்டு இருக்கவங்களோட காது சாங்கை ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் உணர்ச்சி இல்லாத மாதிரி ஆகிடும். கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நார்மலாகும். இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தால் கூடிய சீக்கிரம் செவிடாகிடுவாங்க. அதிக நேரம் ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக காதில் வலி இருக்கும். வித்தியாசமான சவுண்ட் எல்லாம் காதுல இருந்து கேட்கும். அது மட்டும் இல்லாமல் காதில் ஒரு சில பிளேஸில் மட்டும் பயங்கரமாக வலி இருக்கும். ஹெட்ஃபோன்ஸில் சாங் கேட்குறப்போ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் உண்டாகும். அது நம்ம மூளைக்கு ரொம்பவே ஆபத்தானது. மூளைக்கு பாதிப்பு வரும்னு ப்ரூவ் பண்ணதுனாலும் டெய்லி ப்ளூடூத் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணவங்களுக்கு மூளை சம்பந்தமான பிரச்சனை தான் வருது. ஏன்னா நம்மளோட உள்காது டைரெக்டாக மூளை கூட தான் கனெக்ட் ஆகிருக்கும். அதனால் உள்காதுக்கு ஏதாவது சின்ன பிரச்சனை வந்தாலும் அது ஸ்ட்ரெயிட்டாக மூளை தான் அஃபெக்ட் பண்ணும். இப்போ எல்லாம் நாளுக்கு நாள் ஆக்சிடென்ட் அதிகமாகிடுச்சு. ஏன்னா நிறைய பேர் பைக்கில் போகிறப்ப ஹெட்ஃபோனில் சாங் கேட்டுட்டு ட்ரைவ் பண்ணுறாங்க. இப்படி சாங் கேட்டுட்டு இல்லைனா ஃபோன் பேசிட்டு போகிறப்ப சடனாக பிரேக் போடுறதுனால கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் பைக் ஓட்டுறதுனால ஆக்சிடென்ட் ஆகுது. இதனால் அவங்க உயிருக்கு மட்டும் இல்லாமல் அடுத்தவங்க உயிருக்கும் ஆபத்தை விளைவிக்கிறாங்க. என்னடா ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணால் இவ்வளோ பாதிப்பு வருமானு பயப்பட வேணாம். இதை சில வழி யூஸ் பண்ணி தடுக்கலாம். ட்ரைவ் பண்ணுறப்பெல்லாம் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க. உங்களோட ஹெட்ஃபோன்ஸை யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்காதீங்க. சவுண்ட் உங்களுக்கு ஆடியபிளாக இருக்கிற அளவுக்கு மட்டும் வச்சு கேளுங்க. இப்படியெல்லாம் பண்ணுறது மூலம் உங்களுக்கு வர ஆபத்தை தடுக்கலாம். அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் கேர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.